மக்கள் அனைவருக்குமே சித்தர் வாக்கு ஜோதிடத்தின் மூலம் பாலச்சித்தர் பாலஜனா சிறந்த நல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குரு வக்ர பயிற்சி பலன்கள் தனுசு ராசி இன்னைக்கு பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு அதிபதியான, அதே மாதிரி தனுசு ராசிக்கு 4ஆம் அதிபதியும் ஜென்மத்தின் அதிபதியான இருக்கக்கூடிய அந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள், அதிரடி மாற்றமாக ஏற்படுத்த போகின்ற அந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள் புரட்டாசி 29 முதல் ஐப்பசி தை 29 வரை, புரட்டாசி 29 முதல் தை 29 வரை, இதற்குரிய ஆங்கில தேதி 17/10/2024 முதல் 11/2/2025 வரை குரு வக்ரமாக பயிற்சி அடைகின்ற ஒரு சிறந்த யோக பலன்கள், அதிரடி மாற்றங்களை ஏற்படுத்த போகின்ற குரு வக்ர பயிற்சி பலன்களை தனுசு ராசிக்கு இன்னைக்கு பார்க்க போறோம். தனுசு ராசிக்கு அதிபதியான குருவினுடைய வக்ர பயிற்சி பலன்களை தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இன்னைக்கு உங்களுடைய ஒவ்வொரு மனிதனுடைய, அதாவது உங்களுடைய பிரச்சனைகள், உங்க குடும்பத்தினுடைய வேதனைகள், ஒவ்வொருவருக்கும் என்ன காரியங்கள் நடக்காமல் தடைபட்டு கொண்டிருக்கிறது, அப்படி ஒவ்வொரு குடும்பத்தின் பிரச்சனை, ஒவ்வொரு தனிமனிதன் பிரச்சனை, இதையெல்லாம் நல்லபடியாக சரியாக பல நன்மைகள் நடக்க வேண்டும், நல்லது நடக்க வேண்டும் என்பதற்காக, ஒரு பிரச்சனைகள் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு ஜோதிடரை, ஒரு ஜோதிட சாஸ்திரத்தை அணுகும் பொழுது எந்த அளவுக்கு அது சரியாக நடந்திருக்கிறது என்றால், உங்கள் வேதனைகள், நாங்களும் எத்தனையோ இடத்துல அங்க பார்க்கிறோம், இங்க பார்க்கிறோம், இங்க பார்த்தா நல்லா நடக்குமா, அங்க பார்த்தா நல்லா நடக்குமா அப்படின்னு அலைஞ்சு தெரிஞ்சு பார்க்கிறோம். ஆனா எங்களுக்கு ஏமாற்றம் தான் இருக்கு, எதுக்கும் எங்களுக்கு நல்லதே நடக்கலை. ஒரு ஜோசியர் சொன்ன பலன்கள் நல்ல வழியாக நல்லது நடக்கலை அப்படின்ன போது, ஒரு ஜோதிடர்களும் ஒரு ஜோதிட சாஸ்திரத்தின் மூலமும் ஒரு சொன்ன பலன்கள் சரியாக நடக்கவில்லை என்றால், திரும்ப திரும்ப சொல்றேன், ஒன்று உங்கள் ஜாதகம் தவறாக இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஜோதிடர் நான் தவறாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இறைவன் பிரம்ம விதியால், பிரம்ம விதியால் நிர்ணயிக்கப்பட்டதான் உங்களுடைய தலையெழுத்து. பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்டதான் உங்கள் தலையெழுத்து என்று சொல்லக்கூடிய ஜோதிட சாஸ்திரம். ஆக இறைவனால் படைக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை. ஆக உங்களுக்கு என்ன பிரச்சனை? உன் பிள்ளைகள் படிப்பு இல்லையா, இல்லை கல்யாணம் எத்தனை வருஷம், 5 வருஷம் 6 வருஷம் கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்குறீங்களா, மாப்பிள்ளை பார்க்குறீங்களா, வேலை, அரசு உங்க பிள்ளைகளுக்கு வேலை எத்தனை வருஷம் கிடைக்காம இருக்கு, அரசாங்க வேலை கிடைக்கலையா, கல்யாணம் முடிஞ்சு கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையா இருக்கு, ஒரே பிரச்சனையா இருக்கா, சொத்து பிரச்சனையா இருக்கா, இல்ல கல்யாணம் முடிஞ்சு குழந்தை இல்லாம இருக்கா, வேற ஏதாவது வீட்டில் என்ன கோளாறு ஓடிக்கிட்டு இருக்கு, இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முறை அங்கங்க அலைஞ்செறிஞ்சு வேதனைப்பட்டு நடக்கலன்னு சொன்னவங்களுக்கு எங்க என்ன உத்தரவாதம்? ஒரு முறை ஜாதகத்தை கையில தூக்கியாச்சுன. ஏனென்றால் பிரம்ம வேத சாஸ்திரத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில். ஆக அந்த பிரம்ம வேத சாஸ்திரத்தின்படி சரியாக கணித்தால் சரியாக நடக்கும், நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் தீரும் என்ற உறுதி உத்தரவாதம். குரு வக்ர பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப 17/10/2024 முதல் 11/2/2025 வரை இருக்கக்கூடிய 120 நாட்களுடைய வக்ரமாகக்கூடிய ஒரு சிறந்த அற்புதமான யோக பலன்களை, அதிரடி மாற்றங்கள் ஏற்படுத்த போகின்ற வக்ர பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு. ஆக முதலில் சரம் சிரம் உபயம், குரு பகவான் சரம் சிரம் உபயம் என்று சொல்லக்கூடிய 3 பார்வைகளை பார்க்கக்கூடியவர். தனுசு, அதாவது தனுசு பொறுத்தளவு தனுசு ராசிக்கு அதிபதியே குரு பகவான் இருக்கும் பொழுது தனுசு ராசிக்கு எந்த விதத்திலும் பாதிப்பு ஏற்படுத்த போவதே இல்லை. தனுசு ராசிக்காரங்க எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, எந்த ஒரு முயற்சிகள் செய்தாலும் சரி, அவர்கள் தொழில் வெற்றி, வியாபார வெற்றிகள், வருமான வெற்றிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை யோகங்களையும் ஏற்படுத்தக்கூடிய இடத்தில் குரு வக்ரமாக பயிற்சி அடைகிறார். வெற்றி ஸ்தானம், தொழில் வெற்றி, வியாபார வெற்றி, வருமான வெற்றி என்று சொல்லக்கூடிய நிலையில். ஆக 5, 7, 9ஆம் பார்வைகளை பார்க்கக்கூடிய இந்த குரு பகவான் மிருகசீசம் 1ஆம், அதாவது 2ஆம் பாதத்திலிருந்து மிருகசீசம் 2ஆம் பாதத்தில் 1ஆம் பாதத்திற்கும், ரோகிணி 4ஆம் பாதத்திற்கும், ரோகிணி 3ஆம் பாதத்துக்கும் பெயர்ச்சி அடைகின்ற இந்த 120 நாட்கள்.
இந்த நட்சத்திரங்கள் தான் அவர் 120 நாட்கள் வக்கரமாக பின்னோக்கி பயிற்சி அடைகிறார். அதாவது மிருகசீரிஷம் 1, மிருகம் 2லேருந்து 1க்கும், அதுக்கு ரோகிணி 4க்கும் ரோகிணி 3க்கும் தான் அந்த 120 நாட்களில் அவர் இருக்கக்கூடிய நட்சத்திரத்தினுடைய பாதங்கள். அப்ப நல்ல கவனிக்கணும். இப்ப அவர் முதல் இடம் பாத்தீங்கன்னா 5ஆம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு தனுசு ராசிக்கு அதாவது 5ஆம் இடம் செய்கிற முதலீடுகள், வேலையில் உத்தியோகத்தின் உயர்வுகள், திடீர் யோகங்கள், பூர்வீகத்தால் நன்மைகள், செய்கின்ற தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ஏற்படுத்துவது, தனுசு ராசியினுடைய பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை சிறப்பாக அமைவது, செய்கின்ற தொழில் வியாபாரங்கள் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவது, புதிய வேலை வாய்ப்பு முயற்சிகள், அரசாங்க வேலை என்பது அத்தனையும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வக்ர பயிற்சியாக அமைகிறது. வக்ர பயிற்சி என்பது ஒரு புதிய ஒரு முன்னேற்றத்தை, புதிய மாற்றத்தை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சரியான நேரம். சரியான நேரத்தில் அடிச்சுப்பா யோகம். சரியான நேரத்தில் நல்ல இடத்துல இந்த காரியத்தை பண்ணியிருக்கப்பா, நீ உனக்கு நல்ல யோகம், சரி நல்ல நேரம் அது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலம். அப்படிப்பட்ட உயர்வை உறுதியாக செய்யும் இந்த தனுசு ராசிக்கு இந்த குரு வக்ர பயிற்சி பலன்கள். ஏன்னா சொந்த தொழில் செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும், நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். புதிய புதிய அந்த தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட அந்த மிஷினரி செய்யக்கூடியவங்க, தொழில் மிஷினரி வச்சு தொழில் பண்ணக்கூடியவங்க, இல்லாட்டி உணவுப் பொருள் சம்பந்தப்பட்ட பண்ணக்கூடியவங்க, உணவுப் பொருள் தொழிலாக இருந்தாலும் சரி, அதே நேரம் இந்த ரியல் எஸ்டேட் தொழில் இருந்தாலும் சரி, அழகு சாதன சம்பந்தப்பட்ட தொழிலாக இருந்தாலும் சரி, எல்லா தொழிலுமே சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான காலத்தை உருவாக்கக்கூடிய செய்கிற முதலீடுகள் பல மடங்கு லாபத்தை தரக்கூடிய நிலை இருக்கும். புதிய தொழில்களை திட்டமிட்டு புதிய தொழில் சரியான நேரத்தில் மிகப்பெரிய வெற்றி அடையும். ஏன்னா அவர் பார்க்கக்கூடியது 10ஆம் இடம், தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 6ஆம் இடத்திலிருந்து அவரை பார்க்கக்கூடிய இடம் தனுசு ராசிக்கு 10ஆம் இடமான கன்னி ராசியை பார்க்கும்போது அது வக்ரமாகும் போது பிரச்சனை ஏற்பட்ட பிரச்சனைகள், தடைப்பட்ட பிரச்சனைகள்லாம் செதறி ஓடும். ஆளை விடுப்பா சாமி, நீ நல்லா இருந்துக்க அப்படின்ட்டு போயிடுவாங்க பிரச்சனை செய்தவங்கலாம். ஆக அந்த அளவுக்கு ஒரு நல்ல தொழில் முன்னேற்றங்களுக்கு வழிவகுக்கக்கூடிய ஒரு சிறந்த காலமாக ஏற்படும். வாழ்க்கையில் பல முன்னேற்றத்தை, தடைகளை தகர்த்து எறிந்து நல்ல வழிகளை உருவாக்கக்கூடிய ஒரு வக்ர பயிற்சி அது நிச்சயமாக உண்டு. உறவுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், சொத்துக்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், தகப்பன் மூலம் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புரிஞ்சுட்டீங்களா? அப்ப கொடுத்த பணம், பிறரிடம் கொடுத்த பணம் அது இன்னைக்கு காசு பணம் 2 நாளாச்சு கொடுத்து வரல, அந்த பணம்லாம் வரக்கூடிய நிலை ஏற்படும். சத்ரு வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸு, சத்ரு வம்பு வழக்குகள்லாம் ஒரு புதிய மாற்றத்தை ஏற்படுத்தும். கோர்ட்டு கேஸில் ஒரு புதிய மாற்றத்தை, வெற்றிக்கு வழிவகுக்கும் தனுசு ராசியை பொறுத்தளவு. அப்ப அடுத்ததா அந்த குரு பார்வை சரம் சிரம் என்ற பார்வையும், உபயம் என்று சரம் சிரம் உபயம். அப்ப இந்த 3ஆம் பார்வை என்று சொல்லக்கூடிய தனுசுக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தை பார்க்கக்கூடியது ரொம்ப விசேஷமானது இடம். அதாவது தனுசு ராசிக்கு தனஸ்தானத்தை பார்க்கிறது. அப்ப தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம். தனம்னா காசு பணம் வருமானம், வாக்குன படிப்பு நல்ல உத்தியோகம், படிப்பு மூலம் நல்ல படிக்கிறது, நல்ல உத்தியோகம் பெறுறது, இதெல்லாம் வாக்கு. அடுத்து தனம், வாக்கு, வியாபாரம். வியாபாரம்னா 2ஆம் இடம் வியாபாரத்துக்குரிய இடம். அந்த விஷயம், இந்த வியாபாரமும் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு இடம். அப்ப தனம், வாக்கு, வியாபாரம், வருமானம். அப்ப வருமானம்லாம் அது நம்ம நினைச்ச மாதிரி நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த 2ஆம் இடம். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் வெற்றியா இருக்கு. அதுக்கு ஏற்றவா 2ஆம் இடத்துலையும் குருனுடைய பார்வை வலிமையா இருக்கு. புரிஞ்சுட்டீங்களா? ஆக
விரயங்கள் கடன்லாம் ஆகாமல் விரயமாகாமல் கடன்காரங்களாக இருந்தாலும் கடனை நிவர்த்தி பண்ணக்கூடிய நிலையும் வருமானங்களை அதிகப்படுத்தக்கூடிய நிலையும் புதிய வேலை வாய்ப்பு, புதிய முயற்சிகள், புதிய தொழில்கள் என்று நல்ல முன்னேற்றம் வரக்கூடிய ஒரு சிறந்த அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வக்ர பயிற்சியாக தனுசு ராசிக்கு உறுதியாக அமைகிறது. அதில் மாற்றமே இல்லை. ஆக இப்போ நான் சொன்னது போல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தைகள், ஏதாவது குறைபாடு சரியாக நடக்கலை அப்படின்னு மனசில் வேதனைப்பட்டீங்கன்னா கீழே நம்பருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைகள் சித்தர் வாக்கு ஜோதிடத்திலும் கண்டிப்பாக சிறப்பாக அது தீர்க்கக்கூடிய நிலை ஏற்படும். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்புவதில்லை, தவறுவதில்லை என்பது திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ஜோதிட சாஸ்திரம் ஒருபோதும் தப்பாது. சொல்லக்கூடிய முறைதான், தனித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகிறது. ஒரு ஜோதிடத்தின் பலன் சொன்னது நடக்கல அப்படின்னா, ஏன்னா ஜோதிட சாஸ்திரம் என்பது இறைவனால் உருவாக்கப்பட்ட, பிரம்ம வேதத்தில் உருவாக்கப்பட்ட ஜோதிட சாஸ்திரம். இதைத்தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கேன். மனுஷன் படைச்சதல்ல. ஆக இறைவன் படித்த ஜோதிட சாஸ்திரம் நிச்சயமாக ஒருபோதும் தப்புவதில்லை. ஆக கணித்து சொல்வதுதான் தவறு ஏற்படுகின்றது. அந்த தவறு வரக்கூடாது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக மீண்டும் நல்ல கவனிங்க. உங்களுடைய எந்த பிரச்சனையானாலும் ஒரு முறை அப்படி ஜாதத்தை தூக்கியாச்சுன்னா இங்கே சொன்னது நடக்கும். பிரம்ம வேத சித்தர்கள், முனிவர்கள், 18 சித்தர்கள், முனிவர்கள் உருவாக்கிய முறைப்படி உங்கள் ஜாதகங்கள் கணிக்கப்படுகின்றது. புரிஞ்சுட்டீங்களா? ஆக அந்த முறைப்படி கணிக்கும் பொழுது நிச்சயமாக உங்கள் பிரச்சனைகள் சொன்னது நடக்கும். உங்கள் பிரச்சனைகள் சொன்னது நடக்கும் என்ற உறுதி உத்தரவாதத்தோடு மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.